கணபதி துணையுடன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த குழந்தைக்கு முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம். அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் 5ஆம் மாதத்தில் செய்ய வேண்டும். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான ஆலோசனை கட்டணம் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்டம் பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, உத்திரம் நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 8:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள் புதச்சந்திரஹோரை கும்பலக்னத்தில் சாதம் ஊட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், மிருகசிரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திரம் பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை மேஷலக்னத்தில் சாதம் ஊட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மூலம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசிரிஷம், அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். 12 ராசி லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். அதேபோல் 4 திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். யோகத்தை அறிவதே ஜோதிடம். அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 3/2/2025 திங்கட்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி, ரேவதி நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் மதியம் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில். சாதம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மூலம், பரணி, பூராடம், ரோகிணி, திருவோணம், திருவாதிரை, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஓட்டலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும். நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10/2/2025 திங்கட்கிழமை, வளர்பிறை திரையோதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மதியம் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை ரிஷபலக்னத்தில். சாதம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சதயம், பூசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஓட்டலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம், மூலம் மாமனாருக்கு தோஷம், விசாகம் இளைய மைத்தனருக்கு தோஷம், கேட்டை மூத்த மைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும். தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு முறையினருக்கு தோஷம் தராது. பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.